மஞ்சளா 30 கரங்களா 5. அது போதும். மசாலா 7.5. மசாலா இல்லடா மாலா. ஓ மாலாவா? விமலா வந்து சைபர்ரா. சித்தி ஒண்ணுடா ஒண்ணு போடுறா பாவம். கண்ணு போடுறா. ஆளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? சரி கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். வாங்கிட்டேன். சித்தி என்ன ஆச்சு? ஒரு 4 பிக்சரா இல்ல 5 வச்சுக்கோ. என்னடா மாத்திர? இது இரு ஒண்ணும் புரியலடா. ஒண்ணும் தெரியலையா? என்னடா கொடுமை? டேய் சிட்டி என்னடா ராமு? யாரு போறாடா? ஆமாடா நம்ம காலேஜ் பிஷ் 100 100க்கு 100 கொடுக்கலாம்டா. டேய் சிட்டி என்னடா ஆச்சு? யாகுவா அடி பலமாடா. என் கண்ணை கொஞ்சம் தரடா. டேய் ப்ரொஃபசர் வரடா. ப்ரொஃபசர் கிருஷ்ணன் வரடா. குட் மார்னிங் மாணிக்கம். இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு காலேஜ் வாசல்ல நம்ம மாணவர்கள் யாராரு நின்னுகிட்டு இருந்தாங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாது சார். தினம் யாராரு நிப்பாங்கிறது அவ தெரியுமா? சிட்டி பாபும் அவர் கூட்டாளிகளும் தான் சார் நின்னுகிட்டு இருப்பாங்க. ஓ அவங்களை எல்லாம் நான் வர சொன்னேன்னு சொல்லு. எஸ் சார். %30 40%. ப்ரொஃபசர் கூட நம்ம மாதிரி தான் போட்டுருக்கா. நம்ம என்னடான்னாக்கா காலேஜ் வாசல்ல வந்து உயிருள்ள ஓவியத்துக்கு வந்து மார்க் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது என்னடான்னா உயிர் இல்லாத சித்திரத்துக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்கு. சும்மா இரு என்னன்னு பாப்போம். 10%. சார் கொஞ்சம் ஏத்தலாம் சார். இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லையே. அது எப்படி இருக்கு அந்த போஸ் பத்தில? நோ 10க்கு மேல கொடுக்கவே முடியாது. என்ன சார் அழக கொஞ்சம் கூட ரசிக்க தெரியல சார். இதுக்கு போய் 10% கொடுத்தா நானா இருந்தா 60% கொடுப்பேன் சார். 60? நோ. வாட்? நோ நானா இருந்தா 70% கொடுப்பேன் சார். 70 கொடுப்பீங்களா? வெரி குட். காலையில காலேஜுக்கு முன்னால நின்னு மாணவிகளுக்கெல்லாம் மார்க் போட்டது நீதானே? உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். ஒத்துக்கோ. சார் இந்த அழகை எப்படி சார் ரசிக்காம இருக்கிறது? காலேஜுக்கு படிக்க வர்றியா அழக ரசிக்க வர்றியா? படிச்சு பட்டம் பெற்று நாட்டுக்கு வீட்டுக்கு பெருமை தேட வேண்டிய பருவத்துல இப்படி கேவலமா நடந்துக்கிறது உனக்கே வெக்கமா இல்ல? நான் ஒண்ணுமே செய்யல சார். அவங்கள தொடக்கூட இல்ல சார். தூரத்துல இருந்தே நான் மார்க் போட்டுறேன் சார். ரிமெம்பர் திஸ். இனிமே உன்னை பத்தி அது மாதிரி கேள்விப்பட்ட பிரின்சிபல் கிட்ட சொல்லி இமிடியேட்டா காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். கடமையே வெற்றிக்கு வழி. கடமையே வெற்றிக்கு வழி. சார் மன உறுதியின் உருவமாக விளங்கிய உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட வேண்டும்? கிருஷ்ணனை பெரிய ஐடியல் மேன் நினைச்சோம். அவ்வளவு கிருஷ்ணனுடைய மாணவன் சொல்லிக்கவே வெட்கமா. ராமு பாத்தியாடா உன்னுடைய கடவுள் கடைசியில சைத்தானா மாறிட்டாரு. எனக்கு அப்பவே தெரியும்டா. நானும் பாத்து எதிரா நானும் பாத்துட்டே இருக்கேன். ப்ரொஃபசர் கிருஷ்ணன் பத்தி என்னென்ன பேசிட்டு பாருங்க. ஏண்டா அவர் என்ன தப்பு பண்ணாரு? அறிவு கட்ட பசங்களா? காதலிக்கிறது ஒரு தப்பாடா? என்னடா நீ கிருஷ்ணனுக்கு வக்காலத்தா? டேய் ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ஒரு ஜென்டில்மேன்டா. எப்ப அந்த ஜென்டில்மேன் அங்க இல்லையோ இந்த ஜென்டில்மேன் அங்க இல்லடா. உங்க ஸ்டடி படிங்க, நல்லா படிங்க. படிச்சுட்டு கடைசியில வந்து இவ்வளவு நேரத்துக்கு ஒரு டிகிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு ரோடா அலைங்க. நாயா அலைஞ்சி சங்கரா சீதா சங்கரா இல்ல வந்து டிகிரி வாங்கலையா மாடி டிகிரி வாங்கலையா இல்ல. பரவாயில்ல சிட்டி. வேலைக்கு வந்த இடத்துல வாத்தியாராவது மாணவனாவது. நெக்ஸ்ட். உன் பேர்? என் பேரு சுந்தர். இல்ல சிட்டி பாபு சார். எவ்வளவு படிச்சிருக்கேன்? எஸ்எஸ்எல்சில வந்து 3 வருஷம் சார். இன்டர்மீடியட்ல வந்து 4 வருஷம். இல்ல 4 வருஷம் தான். பிஏக்கு போயிருந்தா காலேஜ்லயே இருந்திருப்பேன், வெளியே வந்திருக்க மாட்டேன் சார். சரி சரி, இங்க ஒழுங்கா வேலை செய்யணும் சார். நாளைக்கு வந்து வேலை செய்ய. தேங்க்யூ சார். ஐம் சாரி, செலக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்த மாசம் தான். அடுத்த மாசமா? சார் அடுத்த மாசம் வரைக்கும் என்னால தாங்க முடியாது சார். சார் சார் எனக்கு இந்த பிடிக்க வேண்டாம் சார். எனக்கு அவருக்கு கொடுத்துருங்க சார். அவர் ரொம்ப நல்லவர் சார். அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு பெரிய கோயில். எங்களுக்கெல்லாம் அவர் பெரிய கடவுள் மாதிரி சார். வேண்டாம் சார், வச்சுங்க சார். அவரை கொடுத்துருங்க சார். உன் பேர் என்ன? மூர்த்தி. எவ்வளவு படிச்சிருக்க?
இனிமேதான் சார் படிக்க போறேன். நியூ இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள். என்னப்பா இது? இனிமேதான் படிக்க போறேன்னு சொல்ற? கையில பைபிள் வச்சிருக்கிய? உன்னை பார்த்தா ரொம்ப கௌரவமா வாழ்ந்தவன்னு தெரியுது. உன்னால சுரங்கத்துல வேலை செய்ய முடியுமா? இட்ஸ் ஆல் ரைட். உன்னை நான் என் ஆபீஸ்ல அட்டெண்டரா போட்டுக்கிறேன். மாசம் 75 ரூபாய் சம்பளம். நாளைக்கே வந்து வேலையில சேரு. சார் தேங்க்ஸ் சார். சே நல்ல வேலை சார். அதை விட அதிகமான வார்த்தை ஏதாவது இருந்ததா அதை நீங்க வச்சுக்கோங்க சார். நீங்க மூர்த்தி ஜஸ்ட் மினிட். வேண்டாம் சார், பரவாயில்ல, அட்வான்ஸ் வச்சுக்க. நன்றி சார். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சாரி. அடுத்த மாசம் கிடைச்சது. குட் மார்னிங் சார். ஒரு ஆளை காணவரு எங்க போயிட்டாரு? உத்தியோகம்னா இதுல உத்தியோகம். ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல உத்தியோகத்துல வந்திருக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் இருந்தா என்ன ஆறுது? பிளாட்பாரமா சுரங்கமா கண்ட இடத்துல தூங்க வேண்டியது இருக்கு. உத்தியோகம் இப்படி மனுஷன் வாழ்க்கை. Yeah. Don't disturb me, please. Nuisance. அந்த ஸ்டெனோகிராஃபர் ஸ்டெல்லா இல்ல, அவளை அனுப்பிச்சிட்டு ஒரு காஃபி ஒண்ணு கொண்டா. ஐயோ நான் வந்து ஐயோ தெரியாம அதுல அது இன்னொரு தடவை இப்படி பண்ண எக்ஸ்கியூஸ் மீ சார். நீ எங்க வந்த? பூர்த்திங்க என்ன பேச? அவரை பத்தி அந்த வேற செய்வாரா சார்? அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன இங்க இருக்கு வச்சார் சார். என்ன மாதிரி இழிக்கிற? ஸ்டீவன்சன் ஸ்டீவன்சன். யாரே ஸ்டீவன்சன் ஸ்டீவன்சன். என்ன அவர் சிரிச்ச முகமாவே இருக்கு சொல்லிருக்காரு சார். அதாவது the cultivate the fashion of the smiley face. சரி சரி சார். என்னப்பா கோட்டை என் கோட்டை உனக்கு எதுக்கியா? சார் கொடுக்க மாட்டேங்க சார். என் உயிர் எடுக்காத பேச வெளியே போய் உட்காரு. நல்ல மாதாஜி உன்னால உபகாரம் இல்லாட்டால் உபகாரம் வேண்டாம் சார். எனக்கு பைத்தியமா சார்? உண்மையை சொல்றேன் சார். கைய காலை பிடிச்சிக்கிடுச்சு முன்னுக்கு வரணும் சார். காக்கா பிடிக்கிறேன் சார். உள்ள வேலையை ஒழுங்கா செய். நீ ஒண்ணு காக்கா பிடிக்க மாட்டேன் சார். ஒழுங்கா இருந்தா எவன் சார் முன்னேற முடியும்? இப்ப நீங்க தான் இருக்கீங்க வச்சுங்க. ஒழுங்கா இருந்தா வந்துட முடியுமா? ஐயோ உங்க சொல்லல சார். நீங்க என்ன நீங்க அர்த்தம்? அதாவது வெளியே வந்து பாருங்க சார், அவன் உத்தியோகத்துக்கு என்னென்ன வேலை செய்யறான்னு. வெளியே போய் உட்கார். நான் பெல் அடிச்சா உள்ள வந்தா போதும். சார் நான் பெல் அடிச்சா நீங்க வருவீங்களா சார்?